Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பாக்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். நான் 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வரட்டோங்க. பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் 2 தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியும். இப்போ கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக கலந்து விட்டுருங்க. நம்மளோட சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் சிக்கன் தொக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.